நான் வாசித்த புத்தகம் என்கிற தலைப்பில் தொடர்ந்து புத்தகங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அவ்வகையில் இன்று நாம் காண இருக்கும் புத்தகத்தின் பெயர் எனக்குரிய இடம் எங்கே. சா மாடசாமி எழுத்தாளர், கல்வியாளர் அவர்கள் எழுதிய இப்புத்தகம் பள்ளி, கல்லூரி வகுப்பறைகளில் மாணவர்களுக்கான இடம் எங்கே என்பதை பற்றி பேசுகிறது. நண்பர்களே, இந்த புத்தகத்தில் ஐயப்பராஜன் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை புத்தக ஆசிரியரே உருவாக்கி அவரை மையப்படுத்தி வகுப்பறையில் என்னென்ன மாதிரியான கலந்துரையாடல்கள்லாம் நடக்கலாம், புதிய பரிசோதனைகள்லாம் எப்படி நாம் செய்யலாம், அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ஒரு தொடராக எழுதியிருக்கிறாரு. வகுப்பறை 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 அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நிறைய கட்டுரைகள், உரையாடல்கள், பரிசோதனைகள் இந்த புத்தகத்தில் நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்தில் நான் கற்றுக்கிட்ட, நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். வகுப்பறை அப்படிங்கிறது வெற்றி, தோல்வி, மனஸ்தாபம், நட்பு, எழுச்சி, வீழ்ச்சி எல்லாம் கலந்த ஒரு ஜீவனுள்ள சந்திப்பு அப்படின்னு சொல்கிறார். வகுப்பறையை பற்றி ரொம்ப அருமையான விளக்கம் இது. அப்புறம் கற்பவரும் கற்றுத்தருபவரும் ஒரு சேர வளரும் இடமே வகுப்பறை அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். ஆசிரியர்களுக்கு இந்த வகுப்பறை கிடைத்தது ஒரு சாதாரணம் அல்ல, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உருவாக்குவது லேசான காரியம் அல்ல. பணிகளில் உயர்ந்த பணி ஆசிரியர் பணி, அது வகுப்பறையில் மேற்கொள்ளும் பணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டுரையில் மிக அழகாக அந்த வகுப்பறையுடைய விளக்கங்களை சொல்லியிருக்காரு. ஒரு வகுப்பறையில் ஒரு பரிசோதனை முயற்சி ஒன்று நடக்குது. மாணவர்களை ஒருத்தராக வாசிக்க சொல்கிறாரு. அதில் ஒரு பையன் திக்கி திக்கி வாசிக்கும் பொழுது பக்கத்தில் இருக்க மாணவர்கள் சிரித்து கேலி பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவர் முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, சக திறமைகளை பரிகாசம் செய்வது ஒரு கேவலமான பண்பாடு அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு அதை எடுத்துரைக்கிறாரு. அதே போல் ஆசிரியர்களும் அந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடக்கூடாது, அவங்கள பரிகாசம் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு வெரி குட், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய முகங்களை நாம் மலர வைக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு முகத்தை மலரச் செய்வது எப்படிப்பட்ட காரியம், இந்த வகுப்பறை நினைத்தால் எத்தனை முகங்களை மலர வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. மாணவர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சியை பார்க்கறது தான் அந்த மலர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சொல்ல வர்றார். இவருடைய கட்டுரைகள் முழுவதிலையுமே ஆதிமூலம் அப்படிங்கிற ஒரு மாணவர் அவருடைய பெயரை தொடர்ந்து பயன்படுத்துகிறார். அந்த மாணவனுடைய வகுப்பறை நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு. ஒரு நாள் அவனுடைய குடும்பத்தில் ஒரு துயரம் நடக்கும் பொழுது அதை பற்றி இவர் விசாரிக்க போகும்போது ஒரு ஆசிரியருக்கு இவனை பற்றி முழுமையான தகவல்களும் தெரிஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவன் குறிப்பிட்ட மாணவன் அந்த ஆசிரியர்கிட்ட எதையுமே மறைக்காமல் தன்னுடைய அனைத்து விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. தன் சொந்த விஷயத்தை ஒருவன் மறைக்காமல் சொல்ல வேண்டுமானால் இந்த ஆசிரியர் மீது அவன் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை அங்கே அவர் சொல்ல வர்றார். அப்போ ஆசிரியர்கள் எவ்வளவு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர வைக்கிறாரு. ஆசிரியர்கள் மாணவர்களை தவறாகவே மதிப்பிடுகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இவர் சொல்கிறாரு. அதில் நம்முடைய மதிப்பீடுகள் அனைத்தும் பொய்யாகவே போகும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறார். நாம் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அதை மதிப்பிடுறோம், அது அப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும். அப்புறம் ஆசிரியர்கள் அனைவருமே தங்கள் கையில் இருக்கும் தராசுகளால் மாணவர்களை எடை போடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அந்த தராசும் இந்த சமுதாயம் தந்தது, அதனால் எடை போடுவது தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு இங்கே கற்பிக்கிறாரு. ஆசிரியர் அறிவொளி இயக்கம், அதனால் கிராமத்து மக்கள் தனக்கு கற்றுக் கொடுத்த ஜனநாயகம், சித்திரக்குள்ளன் கதை, இது போன்ற நிறைய விஷயங்களை வைத்து நமக்கு நிறைய வகுப்பறை அனுபவங்களை கொடுத்திருக்கிறார். மாணவர்களை பற்றி நிறைய அலசி இருக்குது இந்த நூல். தனியால் வேறுபாடு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த நூலில் பயன்படுத்தப்படலை. ஆனால் அந்த வார்த்தைக்கு பதிலாக தனியால் வேறுபாடுனா என்ன அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக நமக்கு ஒரு மாணவரும் ஒரு விதத்தில் இருப்பார்கள், ஒரு திறமை இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு நல்ல விளக்கி சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் இந்த நூல் ஆசிரியருக்கும் எனக்குரிய இடம் எங்கே என தேட வைக்கும் நூல். நாமும் கற்கலாம். நன்றி, வணக்கம்.